இப்போது யுக்ததாரா போர்ட்டலை பயன்படுத்தி கிராமப்புற மேம்பாட்டு பணிகளை திட்டமிடும் மற்றும் செயல்படுத்தும் முக்கிய கட்டங்களை சுருக்கமாக பார்ப்போம். திட்டமிடும் செயல்முறை பொதுவாக ஜிபி பிளானர் தமது உள்நுழைவு விவரங்களை லாகின் கிரெடென்ஷியல்ஸ் பயன்படுத்தி தளத்தில் உள்நுழைவதிலிருந்து தொடங்குகிறது. முதல் முக்கியமான கட்டமான லேண்ட்ஸ்கேப் ஃபெமிலியரைசேஷன் புவியியல் பரிச்சயம் பகுதியில் பயனர் தம் கிராம பஞ்சாயத்தின் பண்புகளை ஆராய்கிறார். இதற்காக பல்வேறு வரைபட அடுக்குகள் மேப் லேயர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. பயனர்கள் பல்வேறு எல்லை அடுக்குகளை பவுண்டரி லேயர்ஸ் ஒன்றின் மீது ஒன்றாக இணைத்து பார்க்க முடியும். தளம் லேண்ட் யூஸ், எரோஷன், கிரவுண்ட் வாட்டர் போன்ற பல தீமேட்டிக் மேப்ஸ்களையும் வழங்குகிறது. மேலும் பயனர்கள் ஜியோடாக்ட் தகவல்களையும் மற்றும் சேட்டிலைட் இமேஜினரியையும் காணலாம். இதற்கு பிறகு பயனர் ஆக்டிவிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கட்டத்திற்கு சென்று GAW மற்றும் non-GAW செயல்பாடுகளை வரையறுக்கிறார். GAW செயல்பாடுகளுக்காக தளம் முன்கூட்டியே அமைக்கப்பட்ட ரூல் செட்ஸ் அடிப்படையில் தானாகவே சாத்தியமான இடங்களை ப்ராபபிள் லொகேஷன்ஸ் வழங்குகிறது. இந்த உருவாக்கப்பட்ட வரைபடங்கள் பின்னர் கிராம சபைக்கு கிராம சபா சமர்ப்பிக்கப்படுகின்றன. இதன் மூலம் GAW மற்றும் non-GAW திட்டங்களுக்கு அங்கீகாரம் பெறப்படுகிறது. ஜிபி ரெசல்யூஷன் பதிவேற்றப்பட்ட பிறகே பயனர் அங்கீகரிக்கப்பட்ட GAW ஆக்டிவிட்டீஸ் வரைபடத்தில் வரைய முடியும். பின்னர் CSV கோப்பு பதிவேற்றப்பட வேண்டும். இதன் மூலம் பாயிண்ட்ஸ் லேயர் காணப்படும். அப்போது non-GAW செயல்பாடுகளை சேர்க்கலாம். அதன் பிறகு பயனர் மேப் காம்போசிஷன் செய்து ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் முன்னுரிமை அளித்து அதன் பிளாக் லெவல் அப்ரூவலுக்காக சமர்ப்பிக்கிறார். அடுத்து பிளாக் லெவல் ஆபீசர் உள்நுழைந்து சமர்ப்பிக்கப்பட்ட செயல்பாடுகளை பரிசீலித்து ரிவ்யூ அனுமதிக்க, அப்ரூவ் அல்லது நிராகரிக்க ரிஜெக்ட் முடியும். நிராகரிக்கப்பட்ட செயல்பாடுகள் திருத்தத்திற்காக ஜிபி பிளானருக்கு திருப்பி அனுப்பப்படும். அனைத்து அனுமதிக்கப்பட்ட திட்டங்களும் அப்ரூவ்ட் பிளான்ஸ் இறுதியாக NREGA சாஃப்ட்டுக்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு ஒர்க் கிரியேஷன் மற்றும் எஸ்டிமேட் ஜெனரேஷன் நடைபெறுகிறது. இறுதியில் NREGA சாஃப்ட் தளத்தில் அனைத்து அப்ரூவ்ட் ஒர்க்ஸ் பட்டியலும் காணப்படும்.